வெல்கம் டு கஜாஸ் கிச்சன். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்தி மாவை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். சுடு தண்ணியில் இந்த மாவை நம்ம பிசைஞ்சிக்கலாம். தண்ணி சூடாக இருக்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு கரண்டி போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். இப்போது நம்மளுக்கு இந்த மாவுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ விட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் மாவு நம்ம கை பொறுக்கிற அளவு சூடு ஆன உடனே நல்லா கையில் போட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுங்க. இப்போ நம்மளுக்கு கொழுக்கட்டைக்கு தேவையான மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாவை இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி உருண்டை ஷேப்லேயும் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி திரி ஷேப்லேயும் பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் பண்ணி வச்சுங்க. நான் இன்றைக்கி இந்த 2 ஷேப்லேயும் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த உருண்டையெல்லாம் ஆவியில் வேக வச்சுக்கலாம். எல்லோரும் ஆஸ் யூஷுவலாக எப்படி செய்வாங்க அப்படின்னா, தண்ணி கொதிக்க வச்சு அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற உருண்டையெல்லாம் போடுவாங்க. பட் நான் இன்றைக்கி ஸ்டீமில் வேக வச்சு தான் செய்ய போகிறேன். அதோட பெனிஃபிட் என்னான்னு பின்னாடி நான் சொல்கிறேன். இப்போது ஒரு 10 நிமிஷம் இந்த உருண்டையெல்லாம் நல்லா வேகட்டும். அதுக்கெல்லாம் நம்ம இந்த பக்கம் வெல்லம், 1 கப் அரிசி மாவுக்கு நான் 1 கப் வெல்லம் எடுத்துருக்கேன். 2 கப் தண்ணி ஊற்றி இதை காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். பாகுபதெல்லாம் எதுவும் தேவையில்லை. இப்போது ஒரு தேங்காய் உடைச்சி கொஞ்சம் திருகி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் தேங்காய் பால் பண்ணிக்கலாம். வெல்லம் கரைஞ்சிடுச்சு. இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வடிகட்டின வெல்லத்தை கேஸில் சிம்மில் வச்சு ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு உருண்டைங்கள்லாம் நல்லா வெந்துடுச்சான்னு பார்த்துடலாம். பாருங்கள், சூப்பராக வெந்துடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த உருண்டைங்களை நம்ம வெல்லத்தில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வெல்லத்தில் போட்டோன்னே ஒன்று கூட கரையவே இல்லை. உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்கு. நம்ம ஸ்டீமில் வேக வச்சனால்தான் நம்மளுக்கு இந்த பெனிஃபிட்டு. நம்ம அப்படியே போட்டோம் அப்படின்னா நம்ம கரைஞ்சிருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வேக வச்சு போட்டோம்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. நம்மளுக்கு கலக்கி விட்டாலும் ஒன்றும் ஆகாது. இதுதாங்க அந்த பெனிஃபிட்டு. வெல்லத்தில் 10 நிமிஷம் அந்த உருண்டைங்கள்லாம் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த இனிப்பெல்லாம் நல்லா அந்த உருண்டைக்குள்ளே அப்சர்வ் ஆகும். இப்போது ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். திக்னஸ்க்காக 2 ஸ்பூன் அரிசி மாவை கலக்கி வச்சுருக்கேன். அதையும் இதோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ளேவருக்கு கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்திக்கலாம். 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா திக்காக வந்துடுச்சு. ஃபைனலாக நம்ம திருகி வச்சுருக்கிற தேங்காவை அதோடு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பராக பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம போட்ட உருண்டைங்க ஒன்று கூட உடையில, நல்லா வந்திருக்கு. பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.